ஸ்ட்ரென்த் யோகா 45 டேஸ் சேலஞ்சில் டே 23. இன்றைக்கி யோகா டே. வார்ம் அப் முடிச்சுட்டு யோகா ஆசனங்கள் செய்ய போகிறோம். நம்ம வகுப்புக்கு வர சில பேர் இல்லை நிறைய பேர், சார் யோகா ஆசனங்கள்லாம் தினமும் செஞ்சால் உடம்புக்கு நல்லதுன்னு எங்களுக்கு தெரியுது சார், நாங்களே ஃபீல் பண்ணியிருக்கோம். ஆனால் தினமும் காலையில் எந்திரிச்சு அதுக்கு நேரம் ஒதுக்கி ஆசனங்களை செய்ய முடியல சார் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு என்ன தீர்வு பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சந்தேகம் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய எல்லார் கமெண்ட்டுக்கும் நான் ரிப்ளை பண்ணுவேன். இப்போ உடல் இயக்கம் ஆரோக்கியமாக நடக்கிற வரை நமக்கு அதனுடைய முக்கியத்துவம் ஆள் மனசில் பதியாது. நீங்கள் துச்சமாக நினைக்கும் தலைமுடியை கூட அது இல்லாதவருக்கு தான் அதன் அருமை உணர முடியும். உடம்பு முடியாமல் ஹாஸ்பிட்டல் போகும்போது தான் உடலோட அருமையை நமக்கு உணர முடியும். இதுக்கு தீர்வு உங்கள் உடல் சீராக இயங்குவதை நீங்கள் ரசித்து ஆழ்மனதில் பதிய வைக்க வேண்டும். உடல் இப்போது போல் எப்போதும் இயங்க வேண்டுமென்றால் அதற்கு பயிற்சி தேவை. அது யோகாவாக இருந்தால் மிகவும் நல்லது. இயற்கை உங்களுடைய 18 - 20 வயது வரைதான் உடல் செல்கள் புதுப்பிக்கும் தன்மை அதிகமாக இருக்கும். 20 வயதிற்கு பிறகு புதுப்பிக்கும் தன்மை குறையத்தான் செய்யும். அதனால்தான் வயதாகிறது. நாம் உடற்பயிற்சி செய்யும்போது அந்த வயதாகும் தன்மை தாமதப்படுகிறது. நீங்கள் இன்றைக்கு இருக்கும் ஆரோக்கியத்தோடு நாளைக்கு இருக்கணும்னாலும் பயிற்சி செய்யணும். இல்லைனா இயற்கையாகவே நீங்கள் ஆரோக்கியம் குறைவதற்குத்தான் வாய்ப்பு அதிகம். பிஸ்னஸில் நம்பர் 1 இடத்துக்கு அடைஞ்ச பிறகும் கூட தொடர்ந்து விளம்பரம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. கேட்டால் நாம் இருக்கிற இடத்துல இருக்கணும்னாலும் ஓடிக்கிட்டே தான் சார் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா பின்தங்கிடுவோம் அப்படின்வாங்க. நீங்கள் உங்கள் உடம்பை டெவலப் பண்ணி 6 பேக்லாம் வைக்கலைனாலும் இன்றைக்கி இருக்கிற ஆரோக்கியத்தை தக்க வைக்கணும்னாலும் பயிற்சி தேவை. இதை ஆழமாக உங்கள் ஆழ் மனசில் பதிய வைங்க. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்.